ஏய், என்ன இது? உன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே காணோம். இப்படியே மேடையில வந்து நின்னேன்னு வச்சுக்கோ, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. அப்படியே போட்டேனா? இங்க பாரு வர்ஷினி, உன் அம்மா நான் எதை பண்றதா இருந்தாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். உன் கல்யாணத்துக்கு ஒரு அம்மாவா என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியல. ஆனா நீ ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா போகணும். என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை நீ வாழக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேற போகுது. உன் அத்தை உனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு நகையெல்லாம், அதெல்லாம் நீ வாழ போற வீட்டுல உனக்காக போட்டது. உனக்காக உன் அத்தை வாங்கின கல்யாண புடவையே லட்சத்துக்கும் மேல. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமா கிடைக்கும்? இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் நீயே சொல்லு. வர்ஷினி, இப்படி எல்லாம் கூடி வரும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு வர்ஷினி, தயவு செஞ்சு அம்மா சொல்றத கேளு. மனச போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. சரிம்மா, இப்ப என்ன? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஓகேமா, நான் சந்தோஷமா இருக்கேன், போதுமா? நான் கேட்டதுக்காக பதில் சொல்லணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி சொல்ற. நீ சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இங்க பார் வர்ஷினி, உன்னை நான் பெத்தபடி ஏன் கிட்ட நடிக்காத. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். இங்க பார் வர்ஷினி, ராகவுக்கும் உனக்கும் இருந்த பழக்கம் எல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ இந்த பழைய விஷயம் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடியே கிடைச்ச வாழ்க்கைய கோட்டை விட்டுறாத. இப்படி ஒரு வாழ்க்கை கைவிட்டு போயிடுச்சேன்னு உன் அம்மா நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். இப்போ கடவுள் அசோக் மூலியமா உனக்கு இந்த சந்தோஷத்தை தூக்கி கொடுத்திருக்காங்க. ஏ வர்ஷினி, இத கெடுத்துக்காதடி. அந்த இசை இருக்கால, அவதான் உன்கிட்ட எதையோ சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கா. இங்க பார், இசை சொல்றது எதையுமே கேட்காத. அப்பதாண்டி நீ சந்தோஷமா இருக்க முடியும். மா, நான் யார் சொல்றதையும் கேட்கல, போதுமா? சரி, உன் அம்மா நான் உனக்கு நல்லதானே சொல்லுவேன். என்ன மாதிரி மாச செலவுக்கு கஷ்டப்படுற வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? நான் எங்க இருக்கேன்? கடவுளே, நான் எப்படி இங்க வந்தேன்? அந்த பொண்ணு யாரு? எதுக்காக எங்க அம்மாவை பழி வாங்கணும்? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரியுமா? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணுமே. டேய், மணி 9 ஆயிடுச்சு. மேடம் சொன்ன மாதிரி இப்ப கிளம்புனதான் கரெக்டா இருக்கும். இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல தான் அந்த ஆஞ்சநேயர் மலை. வேமா வண்டி எடு. மேடம் சொன்ன மாதிரி இவனு மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு வழக்கமா தலைமறைவா இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். சரிதான்டா. ஆமாண்டா, சீக்கிரம் அவனை தலைமுழுறது தான் நமக்கு நல்லது. சீக்கிரம் போலாம். ஏறா. மலையில இருந்து தள்ளி விட போறாங்களா? ஐயோ, என்னை காப்பாத்தா யாரும் வரமாட்டாங்களா? நான் என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? எங்க அம்மாவுக்கு மண்டபத்துல நான் பார்த்த பொண்ணால ஆபத்து இருக்குன்னு எப்படி சொல்றது? யாராவது காப்பாத்துங்க பிளீஸ், யாராவது காப்பாத்துங்க பிளீஸ். ஸ்ரீஜா, ஏய், என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எது சொல்றதா இருந்தாலும் போன்லயே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி என் முன்னாடி வந்து நிக்கிற? சரி, என்ன விஷயத்த சொல்லு. இப்பதான் இசை யார்கிட்டயோ போன்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஒரிஜினல் அசோக் கிடைச்சிட்டானா? அசோக் கிடைச்சிட்டானா? ஆமாங்க, போலீஸ் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறதா இசை யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன்.
போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. யோ நல்லா வாயில வருது. ஆள் வளர்ந்திருக்கிற அளவுக்கு உனக்கு மூளை வளரலன்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க உங்களுக்கு என்ன? நீங்க எதையாவது சொல்லி தப்பிச்சிருவீங்க. ஆனா போலீஸ் வந்தா நான் தானே மாட்டணும். அப்ப எனக்கு பயமா இருக்காதா என்ன? யோ ஒரிஜினல் அசோக்க கண்டுபிடிக்க முடியலன்னு இசை உன்னை பயமுறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி நீ பயந்தாதான் மண்டபத்தை விட்டு நீயும் ஓடி போயிடுவ. ஈஸியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டிருக்கா. இத கூட உன்னால யோசிக்க முடியாது. நீ எல்லாம் அப்படியா சொல்றீங்க? பின்ன அசோக் இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான். மணி இப்போ என்ன ஆச்சு? மணி 9 ஆகுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் மலையில இருந்து அசோக்க தள்ளி விட்டு கொலை பண்ண நான் செட் பண்ண ஆளுங்க அசோக்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. உண்மையாவா சொல்றீங்க? அப்போ போலீஸ் என்ன தேடி வராதா? கொஞ்ச நேரத்துல எனக்கு ஜிவ்வுன்னு வேர்த்துருச்சுங்க. இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுல, போ போய் கல்யாண மாப்பிள்ளையா கெத்தா உட்காரு போ. சரிங்க. ம்